ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேனக்கிழங்கு ஃப்ரைங்க. இது ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. காரம் கம்மியாக குழந்தைங்களுக்கு கொஞ்சம் முறுமுறுன்னு இருந்தால் அது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மெத்தட் படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் சேனக்கிழங்கு தண்ணியில் ஊற போட்டுறணுங்க. ஊற போட்டால் தான் அந்த மண்ணெல்லாம் நல்லா வரும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை ஃபுல்லாக நல்லா எடுத்துடணுங்க. தோலை ஃபுல்லாக எடுத்து நல்லா மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரொம்பவும் சிறுசாகவும் இல்லாமல் ரொம்பவும் பெருசாக இல்லாமல் இப்போ நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த அளவில் நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல தண்ணியில் கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நிறம் மாறாமல் இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். வீடியோவில் உங்களுக்கு காட்டுறதுக்காக தோல் எடுத்துகிட்டு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக எல்லாம் நறுக்கி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த என்னென்ன சேர்க்குறோன்னா மஞ்சத்தூளுங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனுக்கு ஒரு சின்ன ஸ்பூனுங்க, ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப காரம்பட்டாக சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் பட்டை சோம்பு கிராம் மசாலாங்க கொஞ்சமாக, உப்பு தேவையான அளவு, மல்லிப்பொடி லேசாக சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்சா சேருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உப்பு நல்லா அந்த கிழங்குல சேர்ந்து வரும். இந்த கிழங்குல லைட்டாக தண்ணி இருக்கும், அதனால நம்ம தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம். பசங்களுக்கு முறுமுறுன்னு வரணும், தண்ணி இல்லாமல் செஞ்சால் தான் கொஞ்சம் வரும். அப்புறம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றணுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நான் 2 ஸ்பூன் கிட்ட தான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் போக போக கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் இது செய்யும்போது மெயினாக கொஞ்சம் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செஞ்சோம்னா கொஞ்சம் கருகாமல் ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா வருங்க. ப்ளஸ்ஸு மூடி வச்சு அடுப்பை ஃபயரை சிம்மில் வச்சுருங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா ஒன்று போல் வெந்து வரும். பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.